Hi, hello, new kittens. It's me, your bunny. எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? Hope you all are fine. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நம்ம விமன் குக்கஃபான கிங்ஸ் ஆஃப் அண்டர் வேர்ல்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட் பார்க்குறவங்க மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட என் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஸோ சாரா வந்து ஜிம்மினை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. ஸோ சாராவுமே ஒரு மாஃபியாவோட டாட்டர் தான். அட் சேம் டைம் சாராக்கு வந்து நம்ம ஜின் மேலே ஒரு கண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என் பண்ணியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கிடைச்சின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் வாங்க இப்போ எபிசோட் 2க்குள்ளே போகலாம். சரி, இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா யோனாவை தான் காட்டுறோம். ஸோ டைம் ஒரு 7 o'clock சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ யோனா அவளோட வீட்டுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹால் ஃபுல்லாக ஒரு குப்பையாக கிடக்கு. அப்படி ஹாலில் தான் இன்னுமே வந்து உட்காந்துருக்கா. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து வெளில வாங்கி சாப்பிட்டுப்பா போல இருக்குது. ஸோ அந்த கவரு, பீட்சா பாக்ஸு, கேஎஃப்சியோட பாக்ஸு, ஸோ எல்லாமே போட்டபடி போட்ட இடத்துல அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கா போல இருக்குது. இப்போ யோனாக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹே மீன், என்னடி பண்ணி வச்சிருக்க வீட்டை அலங்கோலமா? நான் ரெண்ட் பே பண்றேன்ல, அப்படிதான் வைப்பேன் அப்படிங்கிறா. என்ன மீன் விளாட்றியா? ஒரு என்னடி நானே ஷிஃப்ட் முடிச்சுட்டு டயர்டா வரேன், ஏன்டேன்னு போட்டு நீயும் டார்ச்சர் பண்ற? நான் என்ன பண்ணேன்? அப்ப நீ ஒழுங்கா நீ என்கிட்ட மதியம் காலைல ஒழுங்கா டீசெண்டா பேசியிருந்தனா இந்த வேலை உனக்கு வந்திருக்காது. என்ன ரிவெஞ்சா? அப்படி கூட வச்சுக்கோ. ஏன்டி இவ்வளவு கேவலமாக்கங்க பாரு யோனா. மறுபடியும் வந்து நான் ஏண்டு வந்தேன்னு சரி கடுப்பாயிடுவேனா அப்புறம், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு யோனாங்க அப்போ எதுவுமே பேசல. அப்படியே முன்னுக்கிட்டே பின்ன திட்டிக்கிட்டே வந்த உடனே மேடமுக்கு வேலை தான். ஸோ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ வீடு ஃபுல்லாக அகைன் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதை முடிக்கிறதுக்கே டைம் 8 o'clock சம்திங் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ தென் நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஸோ வந்து டின்னர் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே போகிறாளா. அப்படி அந்த பக்கம் வந்து மீன் படுத்திருப்பா. மின்னிக்கிட்ட ஏய் அப்போ மின்னு, என் பேர் ஏய்லாம் இல்லை, மின் ஏதோ ஒன்று. நான் டின்னர் குக் பண்ண போகிறேன், உனக்கு வேணுமா? ஐ ஹாவ் அ சொர்ண கேர்ள். எனக்கு சொர்ண சூடு சொர்ண எல்லாம் இருக்குது. அந்த சாப்பாடை நீயே வச்சு சாப்பிட்டுக்கோ. நான் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்கிட்ட என்ன பணம் இல்லை நினச்சிட்டு இருக்கியா ப்ரோ? ஐ டு ஹாவ் அ மணி ப்ரோ. ஸோ அந்த ஹோம் ஃபுட் சாப்பிட நீயே சாப்பிடு, ஓகே? ஸோ நான் வந்து வெளில டொமினோஸ், பர்கர் கிங்கில் ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன எப்படி அந்த தோசை சட்னி தானே அரைக்க போகிற? போ வேணாலடி. யாருக்கு வேணும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பக்கம் வந்து இருப்பிக்கிறா. இருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாப்பிட்டு கிச்சனில் போயிட்டு ஸோ மின்னோட ஃபேவரட் டிஷ் தான் ஆக்சுவலி சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. இவனா தெரிஞ்சே தான் வந்து சமைக்கிறா. ஆக்சுவலாக இவனோட குக்கிங் சூப்பராக இருக்கும். ஸோ போய் வீடு ஃபுல்லாக மணக்குதா. இந்த பக்கம் மின்னுக்கு வேறு மைண்ட் வைஸ் பி லைக் அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம ஈகோ தான் முக்கியம் அப்படின்ட்டு மீன் அப்படியே மெனக்கிட்ட அப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்து கிடக்கான். ஏனோ பார்த்தா அப்படியே செய்வானா அப்படி குக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ டின்னர் டேபிளில் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காளா. அப்போ தட் டைம் வந்து மீன் போட்ட ஆர்டருமே வந்து வந்துடுது. ஸோ மீன் எடுத்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே நான் அவங்க சாப்பிட்டுமே முடிச்சுட்டு அப்படியே 6 நாளுக்கு வந்து தூங்கிறதுக்காக அப்படியே வந்து போயிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து அப்படியே டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. மணி ஒரு 12 போல் இருக்கும். கிச்சனில் ஏதோ தடபுடான்னு சத்தம்லாம் கேட்குது. ஸோ அப்படியே யாருன்னு பார்த்தா நம்ம மின் தான். மின்னுக்கு வந்து இவனோட சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியாது போல இருக்கு. ஸோ அப்படியே எடுத்து கிச்சனில் ஸ்லாப்பில் உட்காந்துட்டு சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆஹா ஆஹா என்ன டேஸ்ட். ஆஹா யோனா ஒன்று இப்படி பண்ணிட்டு திருட்டு கூட மாதிரி திங்க வைக்கிறியடி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு அவள் பட்டுக்கு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காளா. அப்போ தட் டைம் கரெக்டாக வந்து கிச்சன் லைட் வந்து ஆன் ஆகுது.
யாருமே இல்லை, நம்ம யோனா தான். அப்படியே மின்ன ஒரு லுக் விட்றா. அப்படியே மின்ன அப்படியே பார்த்துட்டு அது அது சும்மா சும்மா கடந்துச்சு, எதுக்கு வீணா கேட்டுன்னு சொல்லி தான் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. சரி நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு, ஏண்டி இவ்வளோ பேசுகிறவ அதை ஒழுங்காக டீசெண்டாக அப்பயே நான் கேட்கும் போது பண்ணுன்றேன், டீசெண்டாக உட்காந்து சாப்பிட்ருக்கலாமா? அப்போ மின்னு அப்படி டீசெண்டாக சாப்பிட்டேன்னா நான் மின்ன ஆகிட மாட்டேன்ல. ஆமாம். இதில் தெனாவட்டு உனக்கு, அவ்வளோ தெனாவட்டுலேயே நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றல்ல அப்படிங்கிற யோனா. இந்த பக்கம் மின்ன, ஆமாம் உனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி திருடி திம்பேங்கிறதுக்காக தான் நீ எக்ஸ்ட்ரா சமைச்சும் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்கிறா. ஸோ வந்து யோனா வந்து ஆக்சுவலி மீன் சாப்பிடுவான்னு அவளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ராவே வந்து பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே யோனா வந்து சிரிச்சுட்டு அப்படியே தண்ணி கொண்டு போய் கொடுக்குறா. ஸோ தண்ணி குடிச்சிட்டு, ஸோ இந்த பக்கம் யோனா மீன் ஒரு மாதிரி தள்ள டேப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாளா, என்ன ஆனால் நாய்க்குட்டியா தள்ள தடவி கொடுத்துட்ருக்க, கையட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இந்த பக்கம் அப்படியே மீன் சாப்பிட்றா. ஸோ அப்படியே நான் அவங்களெல்லாம் அப்படியே மீனுமே சாப்பிட்டு முடிச்சு, ஸோ அப்படியே கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் தூங்க போயிடுறா. ஸோ அப்படியே அன்னைக்கு ஸோ அந்த டே முடிஞ்சிருது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் யோனா எப்பவும் போல் அவளோட ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கா. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போயிட்டு குளிச்சுட்டு, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஸோ மின்ட்ட வந்து சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு, ஸோ தென் அவள் வந்து வீடெல்லாம் பூட்டிட்டு சாப்பாட்டுக்கு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ தென் நடந்து வந்துட்டு, ஸோ இப்போ வந்து ரோடு வந்து க்ராஸ் பண்ணி நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அட் டைம் வந்து ரோடு வந்து இவனை க்ராஸ் பண்ணதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காளா. அப்போ தட் டைம் ஒரு பிளாக் கலர் கார் வந்து அங்கே வந்து நிற்கிது. ஸோ இன்னும் சிக்னல் வந்து போடல. ஸோ சிக்னல் போட்டாங்க, ஸோ நிற்கிது. நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்களா. ஸோ இந்த பக்கம் யோனா பக்கத்தில் பார்த்தா ஒரு வயசானவங்க கையில் ஃபுல்லாக பேக்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்களா. ஸோ யோனா அந்த பாட்டிக்கிட்டக்க போயிட்டு, பாட்டி நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லைம்மா பரவாயில்ல, நீ கேட்ட வரைக்கும் நன்றிம்மா, நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோனா அந்த பேக்கெல்லாம் கேரி பண்ணிவிட்டு, ஸோ அந்த பாட்டி கூட ரோடு வந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்காளா. அந்த காரில் ஒரு பர்சன் நம்ம யோனாவே இது மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்கான். அது வேறு யாருமே இல்லை, நம்ம சங்குக்கு தான். ஸோ பையன் என்ன நினச்சான்னு தெரில. ஸோ அப்படியே பட்டுன்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு லைக் அப்படியே யோனாவை ஃபாலோ பண்ணிட்டு அந்த அப்படியே ரோடை வந்து க்ராஸ் பண்ணிடுறான். இந்த பக்கம் காருக்குள்ளே இருக்கிற பிஏக்கும் ஒன்றும் புரியல, கார் டிரைவருக்கும் ஒன்றும் புரியல. இப்போ கார் டிரைவர் பிஏவை பார்த்து, சார் பாஸ் எங்கே போகிறாரு அப்படின்னு கேட்குறான். அப்படி வந்து நீ வண்டி அங்கே பார்க் பண்ணியா, ஐயோ இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பிஏவுமே வந்து அவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கேயும் பிஏ, சார் ஜங்குக் சார், அதாவது அவங்க அப்படியே திரும்பி பார்த்து ஒரு முறை தான், சார் எங்கே சார் போகிறீங்க? ஷோ நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சார் ஐ செட் ஜஸ்ட் கோ. எதுவுமே சொல்லாமல் சங்குக்கு மட்டுமே அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா யோனா லைக் அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்கா. ஸோ போல் யோனாவுமே சங்குக்கும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ பார்த்தா யோனா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகுற மாதிரி இருக்குது. அது பார்த்தா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது. அப்படியே சங்குக்குள்ளே போயிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட போய் நின்றுட்டுருக்கான். உள்ளே வந்து யோனா போயிட்டுருக்காளா. அங்கே நர்ஸில் அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் அப்படிங்கிறா. எனக்கு ஜங்குக், என்ன சார் அப்பாயின்மெண்ட் ஆச்சு போடணுமா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வந்து யோனாவை கை காட்டி, அவங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு, ஓ யோனா டாக்டரா? அவங்க பேர் யோனாவா? ஆமாம் யோனா டாக்டர். என்னாச்சு, அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுமா என்ன? அது அப்படி சங்குக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ அப்படி கிட்டக்க வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டக்க வந்துட்டு, அவங்க எதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு கேட்குறான். எங்கள் அப்படியே இந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு, எதுக்கு பார்ப்பாங்கன்னு தெரியாமல் தான் இப்போ அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டிங்களா நீங்கள்? இல்லை சும்மா கேட்கலாமே, அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாமே. அது 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 ரிசப்ஷனிஸ்ட் வந்து, அவங்க ஜென்ரல் டாக்டர் தான், எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து பண்ணுவாங்க
ஓ! ஜென்ரல் டாக்டரா? ஆமாம் சார். அப்பாயின்மெண்ட் நான் மேம் சரி புக் பண்ணிட்டா? இல்ல. நான் வீட்ல இருக்காங்க பேஷண்ட். நான் கூட்டிட்டு வந்து நான் புக் பண்ணிக்குவேன். அப்படின்னு சொல்கிறான். அந்த நர்ஸும் வந்து ஓகே அப்படிங்கிற லுக் விட்றா. சரி பக்கம் அப்படியே திரும்பிட்டு ஸோ தென் அப்படியே வந்து அவன் கொஞ்ச நேரம் காரில் ஏறி அவன் ஆஃபீஸ்க்குமே வந்து போயிடுறான். ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கானா. தட் டைம் அவனோட பிஏ வந்து ஒரு ஃபைல் சைன் வாங்குறதுக்காக உள்ளே வரான். ஸோ அந்த ஃபைல்ஸ் அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிஏ போகிறானா. ஸோ நம்ம சாங் பிஏ நேம் வந்து ஹான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் சாங்குக் ஹான் சொல்லுங்கள் சார் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து சவுண்ட் காட்டுறான் ஃபோன்லேருந்து. ஸோ அப்படியே அந்த ஹான் பார்த்துட்டு என்னது சார் இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணு சார். இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஜஸ்ட் கலெக்ட் இட் ஓகே சார். பட் ஃபேஸ் கூட அப்படியே கண்டுபிட்றா பண்ண முடியாதா? ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அங்கேலேருந்து வந்து ஃபோனை அவன்கிட்ட கொடுத்துட்டு ஸோ அப்படியே போகிறதுக்கு முன்னாடி சார் இப்போ என்ன அந்த பிக்கு மட்டும் கொஞ்சம் அனுப்பிடுங்களேன். ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஹான் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறான். ஸோ அங்குமே அந்த பிக் அப்படியே வந்து இந்த பக்கம் ஹானுக்கு அப்படியே சென்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே வந்து கட் பண்ணிட்டு நம்ம ஜாராவை காட்டுறோம். ஸோ ஜாரா ஆக்சுவலி எப்பவும் போல் காலேஜ்க்கு கிளம்பி போயிட்டு ஸோ அவளோட காலேஜ் டியூட்டிஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கா. ஸோ இப்படியே வந்து ஈவினிங் ஆகுது. எப்படி ஜாராவை பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜாரா ஸ்ட்ரெயிட்டாக அவள் வந்து மேன்ஷனுக்கு தான் வரா. ஸோ வந்து பார்த்தா வந்து பாடி கார்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜாரா இப்போயாச்சும் நான் வெளில விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் பாடி கார்டு சாரி மேம் சர்ஸ் யாரும் வீட்டில் இல்லை. ஸோ எங்களால் உள்ள விட முடியாது. வீட்டில் இல்லையா? ஜிம்மினாச்சும் இருப்பாங்க. ஜிம்மினுக்கு என்னாச்சு? சார் பிஸ்னஸ் மீட்டிங்காக ஸோ வெளில போயிருக்காங்க மேம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த பாடி கார்ட்ஸ். திரும்பி பார்த்தா ஜிம்மினோட கார் இல்லை. ஜிம்மினு இல்லையா? இல்லை மேம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஜாராவுமே அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போயிருப்பா. ஸோ இப்படியே இந்த பக்கம் சீனை கட் பண்ணிட்டு நம்ம மின்னை பார்த்தோம் அப்படின்னா ஸோ மின் வந்து வீட்டில் சும்மா இருக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே வெளில சுற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு ஸோ தென் அவளுமே வந்து நைட் டைமாக இருக்கும். ஸோ அவளுமே வந்து வீட்டுக்கு வந்திருப்பா. இந்த பக்கம் யோனாவை பார்த்தோன்னா ஸோ யோனாவோட ஷிஃப்ட்டுமே முடிச்சு ஸோ அவளுமே வந்து வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ அப்படியே நைட் ஆகுது. ஸோ டைம் ஒரு 11 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். மேன்ஷனை தான் வந்து காட்டுறோம். ஸோ மேன்ஷனுக்குள்ளே சம்திங் ஏதோ அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. சும்மா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ பையன் ஜிம்மின் தான் ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு ஸோ அவன் பாட்டுக்கு அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கான். லைக் ஃபோன் டார்ச் வச்சுட்டு. ஸோ தூரத்தில் ஒரு மினி பல்ப் ஒரு எல்லோ கலரில் ஒரு பல்ப் எரியுது. ஸோ அந்த எல்லோ கலர் பல்ப்பு கூட அவ்வளோக்கா வந்து பிரைட்டாக இல்லாமல் டிம்மாக தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஜிம்மின் வந்துட்டு ஸோ போயிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறான். ஸோ இது மாதிரி பிரைட் லைட் ஒரே ஒரு பிரைட் லைட் வரைக்கும் எரியுது. ஸோ அங்கே பார்த்தா சேரில் யாரையோ போட்டு நல்லா கட்டி வச்சு போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம், பார்க்க முடியல அவனை. இந்த பக்கம் ஜிம்மின் சேரை இழுத்து போட்டு உட்காந்துட்டு சாப்பாடு தட்டை அப்படியே நீட்டுறான். அங்கே ஆப்போசிட்லேருந்து இந்த ரியாக்ஷனும் வரல. இந்த பக்கம் ஜிம்மின் ஏய் அப்படிங்கிறான். ஸோ அதனால் கண்ணை கூட ஓப்பன் பண்ண முடியல. அப்படியே ஓப்பன் பண்ணி ஜிம்மினை பார்க்குறான். இந்தா தின்னே செத்துற போகிற. ஸோ எதுவுமே சொல்லலை, அப்படியே இருக்கான். இந்த பக்கம் ஜிம்மின் ஏன்டா எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்க நீ? உன்கிட்ட என்னடா நாங்கள் கேட்டோம்? எங்களுக்கு வேண்டியது உண்மை. அந்த உண்மையை சொல்லிட்டேன்னா அப்படியே உன்னை பட்டி விட்டுட்டு நிம்மதியாக இருப்போமா? இல்லை ஏன்டா அப்படி பண்ணுற? இப்போ பாரு, உன் ரத்தம் வேஸ்ட்டு, என்னோட டைமு வேஸ்ட்டு. ஏன்டா சொல்ல குட்டில உண்மையை சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறான். இந்த பக்கம் அந்த பர்சன் அதனால் பேச முடியல. பட் இருந்தாலும் பார்
எனக்கு தெரியும். எப்படியும் நான் உண்மையை சொன்னாலும் சொல்லனாலும் இங்கெல்லாம் என்னை கொலை பண்ண போகிறீங்க தான். அட்லீஸ்ட் என்னோடய பாஸ்க்கு விஸ்வாசியாவது இருந்துட்டு உங்கள்கிட்ட அந்த உண்மையை சொல்லாமல் செத்தாவது போகிறேன். எப்படி ஓ, தின்ன உப்புக்கு உண்மையாக இருக்கியா? அட்லீஸ்ட் அப்படியாவது என்னோடய பாஸ்க்கு உண்மையாக இருந்துட்டு போகிறேன். டே 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 இந்த வீரமயிறு வாசனை பேசுகிற வேலை வச்சேன்னு வையன். டே எனக்கு வெறியா ஆகுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பக்கத்துலேயே ஒரு இரும்பு ராடு இருக்கும். ஸோ வச்சு ஒரே அடி ஒரு மாதிரி கொயின்னு சத்தம் கேட்குது. ஸோ அவனால் முடியல. அப்படியே பார்க்குறான் ஜிமீனை. ஸ்டில் இன்னும் ரத்தம் அடித்த அடியில் இன்னும் ரத்தம் வருது. உண்மையா சொல்லுவியா? அப்படி இப்படி பிடுங்கி பேசிட்டு உட்காந்துருக்க. உனக்குலாம் பேசுறதே பெரிய விஷயம். உட்கார வச்சு போட்டு தள்ளிட்டுப்பா. அப்பவே தேங்க சொன்னான்டா நான் போட்டு தள்ளிட்டு வந்திருக்கணும். நான் மயிரே உட்கார வச்சு உனக்கு இந்த சோறு தேவைதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு பிளேட்டு எப்படி பட்டு அப்படி காலையில் எட்டி உதச்சிடுறான். அப்போ சாப்பாடு அப்படியே தெரிச்சிடுது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம இன்னொரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஸோ ஏன் யாரும் திரும்பி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஸோ ஜிமின் யாரும் திரும்பி பார்த்தா சத்தையா அப்படியே எப்படி நடந்து வந்துட்டு என்னடா உண்மையாக சொன்னானா இல்லையா? இந்த பக்கம் ஜிமின் எங்கடா அவன் ஓனருக்கு விசுவாசமாக இருக்கானாமா. சொல்ல மாட்டானாமாண்டா இவன் ஒருத்தன். இப்போ என்ன சொல்லுவியா மாட்டியா நீ? அந்த பர்சன் பேசல. என்ன இப்போ சாப்பாடு தள்ளி விட்ட? பின்ன என்ன பண்ண சொல்கிற? அடித்து பார்த்தாச்சு, கேட்டு பார்த்தாச்சு, கொஞ்சம் இன்னும் என்னடா பண்ணணும் அவனை? இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நீ எப்படா இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேங் அவனோட மண்டையை பிடிச்சி இப்படி தூக்கி பேசிகிட்டு இருக்கான். எப்படி உயிரோட இருக்க? எனக்கு தெரிஞ்சு ஆயில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அதான் இப்போ நீ உண்மையை சொல்லல. இப்போ நான் பண்ணுற டார்ச்சரில் நீ ஏன்டா வாழ்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நீ நிஜமாக ஃபீல் பண்ணுவ. என்ன சொல்கிற? அவனா ஒன்றுமே பேச மாட்டான். வாயத்தோடா ஊவாச்சு சொல்லு. எதுவுமே பேசல. இந்த பக்கம் தேங் அப்படி வந்து என்ன நினச்சான்னு தெரில. ஸோ பாக்கெட்லேருந்து ஒரு அவனோட பேண்ட் பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி எடுக்கிறான். ஒரு மாதிரி ஜிப்லாக் பேக்கில் இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறான். என்னடா அது ட்ரக்கா என்ன? சீச்சி இந்த மூலையே ட்ரக் கொடுக்கலாம் இல்லை ஒர்த்து கிடையாது. உப்பு பாக்கெட்ரா? உப்பா? ஆமாம். அதாவது ஜிமின் சொல்லுவாங்கல்ல இந்த ரத்தத்தில் வந்து சோடியம் என்னடா அது கூட வாயில வர மாட்டேது. இந்த உப்பை போட்டோன்னு வையன் அப்படியே அது எரியும் தெரியுமா? அப்படியே அந்த எரியிற இதில் ஏன்டா வாழ்கிறோம் அப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக ஒரு கையை வந்து அந்த பர்சன் கையை பிடிச்சி இழுத்து ஸோ புதுசாக ஒரு கட்டு வந்து கையில் ஒரு வெட்டு வந்து போடுறான் தேயா. ஸோ அதனால் முடியல. அவன் கத்துறான். இப்போ அந்த ஜிப்லாக் பேக் ஓப்பன் பண்ணி அவன் பட்டுக்கு உப்பு அப்படியே கொட்டுறான். எங்கேயாவது அந்த பர்சனுக்கு அப்படியே தாங்கலை. கத்துறான். என்னால் முடியல, எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு வந்து கத்துறான். இந்த பக்கம் தேயாங் வச்சது மட்டும் இல்லாமல் நல்லா வச்சு அழுத்துறான் வேற. இந்த பக்கம் ஜிமின்கா ஷோ பார்க்குற மாதிரி இருக்குது. எவ்வளோ சிரிச்சுட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஸோ இப்போ வந்து இன்னொரு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜாங்குக் தான். நம்ம ஜாங்குக் வரும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கேர்ள் பேபி, அந்த கேர்ள் பேபியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். சின்ன கேர்ள் பேபி வந்து ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை தான் அது. ஸோ அந்த 5 வயசு அந்த குழந்தைகிட்ட வந்து ஐயை வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ காதில் ஃபுல்லாக ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ அதாவது ஃபுல் சவுண்ட் வச்சு பாட்டு கேட்டுட்டு அந்த குழந்தைய அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கானா. அந்த பர்சன் அப்படியே வந்து பார்க்குறான். ஸோ அப்படி கிட்டக்க வர அந்த குழந்தையும் அந்த பர்சனுக்கு தெரியுது. இவனெல்லாம் கத்திட்டு இருந்தவன் பட்டுன்னு சைலண்ட் ஆகுறான். அப்படியே ஜாங்குக் வந்து
இன்னொரு சேர் போட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அது 2 கால் நடுவில் அந்த குழந்தைய நிற்க வச்சுட்டு போய் பார்த்துட்ருக்கான். நாவா இப்படி இருக்க? அவன் எதுவுமே பேசல. நாடா உன் குழந்தைய உனக்கே அடையாளம் தெரியலையா? அச்சோ, அப்படியே போட்டு அடிச்சு வைப்பீங்க. அவன் குழந்தைய அவனுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு. சொல்லு, அவன் குழந்தை தானே? இப்போ வாடா வலிக்கு நீ. இப்போ சொல்லு, நாங்கள் கேட்டது உன்னோட பாஷை பற்றின ஒரு சில உண்மையான விஷயங்கள். எங்களுக்கு வேண்டியது அந்த இன்ஃபர்மேஷன் இது மட்டும்தான். இன்னொன்று என்னென்னா, அவனோட லெஃப்ட் ஹேண்டை தூக்கலாம். ஆனால் அவனுக்கு யாரும் கிடையாது, வீக்னஸ் கிடையாது அவ்வளோக்கா. உன்னை ஏன் தெரியுமா தூக்கணும்? நீ எல்லா உண்மையாக கக்குவேன்னு நினச்சிதான். நீ பார்த்தா நான் விஸ்வாசமாக இருப்பேன், மயிரை பிடுங்குவேன், லொட்டு லுசுக்குன்ட்டு உட்காந்து கிடக்க. இப்போ என்ன பண்ணலாங்கிற நீ? பார், உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். இந்த ஜங்குக்கு யாரும் ஆப்ஷன் கொடுக்க மாட்டான். உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். இந்த ஜங்குக்கு யாருக்கும் ஆப்ஷன்களே கொடுக்க மாட்டான். ஆனால் உனக்கு தரேன்டா, யூஸ் பண்ணிக்க. முதல் ஆப்ஷன், உன்னோட குழந்தைய காப்பாற்றிட்டு நீயும் உண்மையை சொல்லிட்டு நீ பட்டுக்கு போகிறது. 2வது, நீங்கள் 2த்துல ஒன்று சாகணும். இந்த குழந்தைய போட்டல்னா பாவம். எனக்கு நான் என் நாய குழந்தை நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதோடு நீ சுத்துரு. உன்னோட பொண்ணுக்கு தகப்பன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறியா நீ? அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமாடா? ஒரு குழந்தை அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் கூட வளர்ந்துடும். ஓகே, அம்மா இல்லாமல் பார்த்துக்கலாம். ஆனால் அம்மா இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே ஒரு குழந்தை அப்பா இல்லாமல், அம்மா அப்பா இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த குழந்தை அண்ணாதடா. என்ன சொல்கிற? அப்படிங்கிறான். இப்போ அந்த பர்சன், ப்ளீஸ் நீயும் குழந்தைய விட்டுரு ஜியோன். என்னது ஜியோன்? பேரை சொல்கிற? ப்ளீஸ் என்னை விட்டுரு ப்ளீஸ். கெஞ்சாத, எனக்கு பிடிக்காது. உண்மையை சொல்லிட்டு கிளம்பு மயிறு. நான் கேட்டிருக்கேன் இப்போதான், ப்ளீஸ்ண்டு. இப்போ சொல்கிறியா? இல்லை உன் குழந்தைகள் மேலே கீரல் போட்டா அப்படின்ட்டு அப்படியே கையை பக்கத்தில் இன்னும் சின்ன கத்தி எடுத்து அந்த குழந்தை கிட்டக்க வைக்கிறான். சரி, அப்படியே பயந்து அட்லீஸ்ட் எல்லா உண்மையுமே வளரிடுறான் இவங்கள்ட்ட. இப்போ தங்குக்கு குட் பாய் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணுறான். ஸோ பண்ணால் ஒரு டாக்டர் உள்ளே வராங்க. ஸோ அது வேறு யாருமே இல்லை, நம்ம மாஃபியா கேங்குக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஸோ அந்த டாக்டர் தான். ஸோ வந்துட்டு எனக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸோ எல்லாத்துக்குமே கட்டு போட்டு விட்டுட்டு ஸோ அப்படியே ஜமுக்கா பார்த்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜமுக்கா அந்த பர்சன் அனுப்பிட்டு அந்த பர்சன்ட்ட ஸோ ஒரு பல்க் ஆஃப் கேஷஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி நைட்டு ஊர் விட்டு கிளம்புறேன். எனக்கே ஒரு மாதிரி புதுசாக இருக்குடா. உனக்கு ஏன் தெரியுமா நான் இதெல்லாம் பண்ணுறேன்? அதை பிஞ்சு குழந்தைக்காக. ஏன்னா எங்கள் 3 பேருக்கும் தெரியும் கஷ்டம் என்னன்னு அப்படின்னு கன்னத்தில் அடிச்சுட்டு புரிஞ்சுப்படா சரியா, வரட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ இந்த பாடி கார்ட்ஸை பார்த்து கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அந்த பர்சன் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே எனக்கு அந்த டேயுமே அப்படியே முடிஞ்சிருது. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஸோ இந்த 1 வீக்குமே ஜிமின் ஜாராவை கான்டாக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ யோனா அவனோட லைஃப்லேயுமே வாழ்ந்துருப்பா. ஸோ மின்னுமே அப்படியே வீட்டிலே கடந்துருந்துருப்பா. ஸோ இப்போ ஆஃப்டர் 1 வீக் ஆக்சுவல் ஜாங்குக்கு எப்பவும் போல் ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். ஸோ அவனோட பிஏ உள்ளே வரான். இப்போ ஜாங்கு பார்த்துட்டு இப்போ என்ன சார் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறான். ஓ வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபைலை வாங்கி பார்க்குறான். ஸோ அதில் பெருசாக யோனாவோட பிக் இருக்குது. அதில் அந்த பிக்கை பார்த்து ஜாங்குக்கு ஒரு சின்ன ஸ்மைல். ஸோ அப்படியே திருப்பி ஸோ அதில் நேம் பார்க் யோனா, ஏஜ் 25 அப்படின்னு போட்டு ஸோ ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு A to Z அவளோட
பயோடேட்டா ஃபுல்லாக இருக்குது. அவளுக்கு என்ன ஹாபி பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், இந்நேரத்துக்கு எங்கே இருப்பா, அவளுக்கு எப்போ நைட் ஷிஃப்ட்டு, எப்போ மார்னிங் ஷிஃப்ட்டு, அவள் இந்நேரத்துக்கு எங்கே போவா, அவளோட ஃபேவரட் ஸ்பாட் என்ன, A to Z அவள் பெட் குரூப் எல்லாமே அதில் இருக்குது. சரி சாங்க பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு பரவாயில்லடா கரெக்ட் பண்ணிட்டேன், தேங்க்யூ சார், சரி போ. அது அப்படி தான் அனுப்பி விட்டுறான் ஆனை. ஸோ அவனும் அப்படியே வந்து போயிடுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சங்குக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருச்சு இல்லை. ஸோ இந்நேரத்துக்கு மேடம்க்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும், மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், இந்நேரத்துக்கு எப்போ வெளில வருவா. ஸோ அப்படிங்கிற மாதிரி டைம்லாம் பார்த்ததுனால ஸோ பைபிள் அந்த டைமுக்கு கொண்டு போயிட்டு ஸோ அப்படியே யோனா அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் டே, ஒரு டைம் வந்து ஒரு 6 மணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷிஃப்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கேஃபேக்குள்ளே வந்து போகிறா. ஸோ சங்குக்கு வந்து கோட் சூட்லலாம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி பிளாக் கலர் ஹுட்டி ஒரு மாதிரி போய் அவனை ஃபுல்லாக கவர் தான் பண்ணியிருக்கான். ஸோ அவனும் வந்து அந்த கேஃபேக்குள்ளே போய் உட்காடுறான். ஸோ இவனோட பேக் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் உட்காந்துருக்கான். ஸோ அப்போ பார்த்தா ஒரு பர்சன் உள்ளே வராங்க. ஸோ வேறு யாருமே இல்லை, ஹீஜன் இவனோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஸோ வரும்போது ஃப்ளவர்ஸ் அண்ட் சாக்லேட்ஸோட தான் உள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு யோனா கிட்ட உட்காந்துட்டு ஸோ தென் சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து ஸோ யோனா ரொம்ப ஹாப்பியாக அதை வாங்கிக்கிறா. தென் சும்மா இல்லாமல் அவங்க கேஃபே வந்து தானே ஸோ ஒரு டீ ஒரு கேப்பச்சினோ அப்புறம் 2 பேரும் குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கு அப்படியே வந்து சும்மா இல்லாமல் யோனா கையை பிடிச்சி தடவுறது, ஸோ யோனா கையை பிசைகிறது, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே சங்குக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது. இவன் யாரா அவன் புதுசா அப்படிங்கிற மாதிரி புது கேரக்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து மேரிடா அன்மேரிடான்னு போட்டிருக்குனால அதில் அன்மேரிடுன்னு போட்டிருந்துச்சு. யோசிச்சுட்டு அப்படியே பார்க்குறான், இவன் அன்மேரிட் தானே, அப்போ இந்த பீஸ் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த பர்சன் அப்படியே உட்காந்து கேப்பத்தான் குடிச்சிட்டு ஸோ போகிறான். ஸோ அதை போகிறதுக்கு முன்னாடி ஸோ யோனா பட்டுன்னு ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு கிளம்புறான். இது ஜங்குக்கு அப்படியே அது இது ஒரு வெறி அடி வயிறு அப்படியே பத்தி எறியுது ஜங்குக்கு. அல்லே அது ஏன் பொண்டாட்டியில் அப்படிங்க வந்து ஜங்கு பார்த்துட்ருக்கான். தென் இப்படியே வந்து யோனா வந்து பஸ் ஏறி அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறான். சரி இந்த பக்கம் பார்த்தா ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ டைம் வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்து அந்த ஹீஜனை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஹீஜனாவே ட்ரைவ் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் வந்து போகிறான். ஸோ போய் பார்த்தா ஸோ ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு வெளியே வந்து சம்திங் ஏதோ லைட்னிங் செட்டப்லாம் வந்து அப்படியே பண்ணியிருக்கு. அது பக்கம் ஹீஜன் அப்படியே சிரிச்சுட்டு கூட நடந்து வந்துட்டுருக்கானா. ஸோ அப்படியே கார்டன் ஏரியாலேருந்து ஒரு மாதிரி லைக் பாப் அவுட் இருக்கும், அது வெடிக்கிற சவுண்டு கேட்குது. ஸோ பார்த்தா அங்கேலேருந்து ஒரு குழந்தை அப்பா அப்படின்னு ஓடி ஹீஜன் வந்து ஹக் பண்ணிக்குது. எனக்கு சமூகம் அப்படியே பார்த்துட்ருக்கான். அங்கேலேருந்து ஒரு பொண்ணு லைக் அழகாக வந்து கேக் எடுத்துகிட்டு ஸோ வரா, வந்துட்டு ஹாப்பி ஆனிவர்சரி பேபி அப்படிங்கிறா. அப்படியெல்லாம் சங்குக்கு பார்த்துட்டு சங்கோட மைண்ட் வாய்ஸ் பி லைக் அடங்கும்மால அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இவனை ஒரு பிக்கை எடுத்துகிட்டு சங்குக்கு அந்த இடத்துல சங்குமே அப்படியே வந்து கிளம்பி வந்து போயிருப்பான். ஸோ இந்த பக்கம் ஹீஜனை பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹீஜனா அந்த பொண்ணு கூடயும் அந்த குழந்தை கூடயும் அவன் ஹாப்பியாக வந்து பர்த்டே வந்து அந்த குழந்தை கூடயும் அந்த பொண்ணு கூடயும் ஹாப்பியாக அந்த ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் அப்படியே சீனை கட் பண்ணிட்டு யோனாவை பார்த்தா அப்படின்னா ஸோ யோனா இங்கே மின்னு கூட அப்படியே ட்ராமா பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கா. ஸோ ஜாங்க அப்படியே செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு வந்துட்டு ஹானுக்கு தான் வந்து கால் பண்ணுறான். அட்டன் பண்ணிவிட்டு இப்போ என்ன சார், இப்போ எனக்கு ஒரு பிக் அனுப்பியிருக்கேன்டா, எனக்கு அதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொடு. சார் கொடுப்பியா என்ன? சரி சார் அப்படின்னு கட் பண்ணிட்டு அந்த பிக்சரை பார்த்தா அது ஹானோட பிக்சர் தான். ஸோ அவனோட டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து கிளம்புறான். ஸோ இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணிக்கிறேன். அங்கே பாய் சாராங்க கிட்டன்ஸ். ஹோப் யூ லைக் இட். டாடா பாய், லவ் யூ ஆல்.